என்கிட்ட வைத்தியம் பார்த்தா சரியே ஆகாதுன்னு சொல்ற வைத்தியரை தேடி இவ்வளவு கூட்டம் வரதை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? லென்ஸ் இல்லாம இப்ப படிக்கிறேன் பொடி எழுத்துக்களை ஆபரேஷன் பண்ற அவசியம் இல்லை, நல்ல பிரைட்னஸா இருக்கு. ஆனா இந்த மருந்தை கொடுக்குற வைத்தியர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இந்த மருந்து வந்து விஷக்கடிக்கு ஊற்றிக்கிறேங்க. இந்த விஷக்கடிக்கு ஊற்றும் போது எல்லா வியாதியும் கேட்குன்னு சொல்றாங்க. அதை நான் நம்ப மாட்டேன். கண்ணு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா அதை நம்ப மாட்டேன். நான் கண்ணு மருந்து கிடையவே கிடையாது. இந்த வீடியோவை என் ஃபாலோயர் ஒருத்தவங்க எனக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஐ டிராப்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண் பொறை சரியாயிடுமான்னு எனக்கு கேட்டிருந்தாங்க. சொட்டு மருந்து ஊத்துறதுனால கண் பொறைய சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றது ஒரு மித் தாங்க. இந்த மருந்துன்னு இல்ல, எந்த சொட்டு மருந்து ஊத்தினாலும் உங்க கண் பொறைய சரி பண்ண முடியாது. ஹலோ ஆல், திஸ் இஸ் டாக்டர் சரையு, உங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட். நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கிளியர் லென்ஸ்ல ஏஜ் ரிலேட்டடா நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால வர கண்டிஷனை தான் நம்ம கேட்ராக்ட்னு சொல்றோம். வெளியே இருந்து ஊத்தக்கூடிய ஒரு மருந்துனால நமக்கு நேச்சுரலா ஏஜ் ரிலேட்டடா நடக்கிற எந்த ப்ராசஸையுமே ஸ்டாப் பண்ணவோ ரிவர்ஸ் பண்ணவோ கண்டிப்பா முடியவே முடியாது. இது பண்ணிக்கலாம்னு சொல்லி கிளைம் பண்ற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சயின்டிபிகலி ப்ரூவன் கிடையாது. ஸோ கேட்ராக்டுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். இந்த மாதிரி சொட்டு மருந்து போட்டா கண் பார்வையை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றவங்களை எல்லாம் நம்பாம இயர்லி ஒன்ஸ் உங்க ஐ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஐ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த வீடியோஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.